வணக்கம் நண்பர்களே. போன எபிசோடில் சொல்லியிருந்தேன் சந்தோஷத்தை பற்றி ஒரு மேட்டர் சொல்கிறேன்னு. சின்ன மேட்டர் தான், அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். டர்க்கியில் ஒரு பெரிய கவிஞர், அவர் சந்தோஷத்தை வச்சு ஒரு நிறைய கவிதைகள் எழுதியிருந்தார். அந்த கவிதைகளெல்லாம் புஸ்தகமாக கொண்டு வரணும்னு நினச்சார். அந்த புஸ்தகத்துக்கு ஒரு நல்ல அட்டைப்படம் வேணும்னு அவருக்கு தோணித்து. உடனே ஒரு பிரபல ஓவியர்கிட்ட போயிட்டு, சந்தோஷம் அப்படிங்கிறத வச்சு நான் ஒரு கவிதை தொகுப்பு கொண்டு வர போகிறேன், அதுக்கு எனக்கு ஒரு நல்ல அட்டைப்படம் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த ஓவியரும் அதுக்கு என்ன தாராளமாக வரைஞ்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஓவியத்தை வரைஞ்சி கொடுத்துருக்காரு. அந்த ஓவியத்தை பார்த்தோன்னா அந்த கவிஞர் ஆடி போயிட்டாராம். அந்த ஓவியர்கிட்டயே சொன்னாராம், நான் இத்தனை கவிதைகளில் சொல்லாத விஷயங்களை நீங்கள் இந்த ஒரு ஓவியத்தில் சொல்லியிருக்கீங்களேன்னு. அந்த ஓவியம் இதுதான், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த ஓவியம் தான். இந்த ஓவியம் பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். பார்த்த உடனே ஒரு விஷயம் தெரியும், இது ஒரு ஏழ்மையான வீடு, பற்றாக்குறை நிறைந்த வீடு அப்படின்னு நல்லாவே தெரியும் நமக்கு. ஏன்னா பாருங்கள், அங்கே ஒரு கட்டில் இருக்குது. அந்த கட்டிலில் ஒரு கால் கிடையாது, அது ஒரு 4-5 செங்கலை வச்சு அதை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலேருந்து ஒழுகிறத ரிப்பேர் பண்ண முடியாது, அதுக்கான சக்தி கிடையாது. ஆனால் அந்த ஒழுகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு கொடையை வச்சுட்டாங்க. ஒரு கட்டில் தான் இருக்குது, ஆனால் மெம்பர்ஸ் ஜாஸ்தி, எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜிக்ஸாக்காக இருந்தாலும் எல்லாரும் அந்த கட்டிலில் படுத்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அந்த வீட்டு நாய்க்குட்டி படுத்துட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தானா பூனை படுத்துட்டு இருக்கு, கீழே கோழி இருக்கு, எல்லாம் கலந்து இருக்கு. கிளாரிங்காக தெரியிற ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனை பேர் ஒரு சின்ன கட்டிலில் இத்தனை பேர் படுத்திருந்தாலும், இத்தனை ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், கிளாரிங்காக பட்ட விஷயம் என்னன்னா, அந்த படுத்துட்டு இருந்தவங்க, அந்த தூங்குறாங்களே, அவங்க முகத்துலலாம் இருந்த நிறைவு, அந்த நிறைவு சாதாரணமாக இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான கண்டிஷனில் யாருக்கும் இந்த நிறைவு இருக்காது, எல்லாருக்கும் இந்த கவலை தான் இருக்கும். ஆனால் அந்த படுத்துட்டு இருந்தவங்க எல்லார் முகத்திலையும், இந்த வயசானவங்கலேருந்து ஆரம்பிச்சு சின்ன பசங்க வரையும் எல்லார் முகத்திலையும் ஒரு நிறைவு. உடனே அந்த கவிஞர் கேட்டாராம் அந்த ஓவியர்கிட்ட, எப்படி அவங்களால இப்படி விஷுவலைஸ் பண்ண முடியுது? ஏன்னா ஏழ்மையான சுச்சுவேஷனில் எல்லாரும் கவலையோடு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கவலையிலையும் ஒரு மனசு நிறைவு அந்த முகத்தில் தெரியறது, அதை எப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணீங்கன்னு அந்த ஓவியர் சொன்னாராம். பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில், அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும், அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் பிரச்சனை நம்ம உட்காந்துட்டோம்னா அவ்வளோதான், இடிஞ்சு போய் உட்காந்துருவோம், நம்மளால் முன்னேறவே முடியாது. அப்படியே நம்ம முகத்தில் கவலைகள் தான் அப்படியே அப்பி கிடக்கும் அப்படின்னாராம். அதுக்கு மாறா இந்த பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனைகளில் அதில் இருக்கிற பாசிட்டிவிட்டி, அந்த பாசிட்டிவிட்டியை நமக்கு சாதகமாக நம்ம எப்படி யூஸ் படுத்திக்க போகிறோம், இதை தான் பார்க்கணும். அப்படி பார்த்தானா மனசில் கவலை இருக்காது, முகத்தில் கவலை தெரியாது, முகத்தில் நிறைவு தான் தெரியும். அந்த நிறைவு தான் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னாராம். அந்த கவிஞர் அப்படியே கட்டுப்பிடிச்சுட்டாராம் ஓவியரை. அருமையான ஒரு விளக்கம் அப்படின்னு. அப்படியே அந்த புத்தகத்துக்கு அந்த ஓவியம் தான் அட்டைப்படமாக வந்தது. புக்கோட சேல்ஸும் எக்கச்சக்கமாக போச்சு. இது ஒரு கதை இல்லைன்னு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. சால்வ் பண்ணிட்டோம்னா, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டோம்னா நம்ம கடவுளாயிடுவோம். முடியாது நம்மால். அதனால் அந்த பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைன்னு கவலைப்படாமல், அந்த பிரச்சனையில் நமக்கு சாதகமாக என்ன இருக்குது, நம்ம சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை சிம்பிள் வேலை அப்படியே சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கிறதே தெரியாது. அதனால ஏற்படக்கூடிய கவலைகளும் இருக்காது. மனசில் ஒரு நிறைவு வரும், ஒரு சந்தோஷம் வரும், அது நம்ம முகத்திலேயே பிரதிபலிக்கும். இதை தான் இந்த ஓவியம் சொல்லியிருக்கு. இதுதான் நமக்கு வாழ்க்கை பாடமும் கூட. என்ன, நான் சொன்ன மாதிரி இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் SL நானு. வணக்கம்.